Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு கஸ்டமர் கேட்கக்கூடிய அந்த கொஷினுக்கு அந்த என்கொயரிக்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்க போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. எப்படி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன சேலரி பேக்கேஜ்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படிங்கிற கம்பெனி தான். இந்த உங்களுக்கு ரிலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கம்பெனியாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனிலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் செல்லர் சப்போர்ட் அசோசியேட் அப்படிங்கிற போஸ்டிங் தான் வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு சேல்ஸும் டார்கெட் எதுவுமே கிடையாது. நீங்கள் கஸ்டமர் கேட்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஓகே சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ரிப்ளை வரல, மெயில் பண்ணாலும் எங்களுக்கு வந்து ரிப்ளை வர மாட்டேங்குது, இன்டர்வியூவில் அட்டன் பண்ணாலும் எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய படித்த படிப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்க தான் செய்யுது. அதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணி நம்ம வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 50 வேகன்சிக்கு கிட்டத்தட்ட 1197 பேர் பீப்புள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் 50 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. 200 வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வர்றது தான் நம்மளுடைய கையில் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வந்து எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு போய் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஜாப்போடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில இன்டிமேஷன்லாம் உங்களுக்கு வந்து பேசிக்காக நான் வந்து கொடுத்துட்றேன். பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே ஓகே. டிகிரியில் மேஜராக நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். டிசிப்ளின் வித் 0 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 0 வந்துருச்சு, நீங்கள் ஃப்ரெஷர்னாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து கால் சென்டரில் டெலிகாலரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை பேசிக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட் ரைட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேசக்கூடிய ஸ்கில் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலாங் வித் இங்கிலீஷ் சம் ரோல் ஆல்சோ ரெக்ரூட் கம்யூனிகேட்டிங் இன் ஹிந்தியுமே பேசிக்காக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கனாலும் ஓகே தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24/7 என்விரான்மெண்ட்டு இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வீக்லி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 நாள் இருக்கும். வாரத்தில் 2 நாள் வந்து ஆஃபு, மீதி 5 நாள் மட்டும்தான். வாரத்தில் 5 நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான். சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டே லீவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டூரிங் த ஃபர்ஸ்ட்டு 4 மந்த் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அன்பிளான்டு லீவ் அண்டு ஆர் அலவுடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 4 மந்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போ வந்து ஜாப் வந்து பெர்மனெண்ட் ஆகிறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லீவ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அபிலிட்டி டு யூஸ் எ டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் வித் இன்டர்நெட் ப்ரௌசிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும். வித் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கு மேலே வந்து ஓஎஸ் போட்டிருக்கணும். மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட் இன்டர்நெட் கனெக்ஷன், மினிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு 20 mbps வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 GB டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிள் ப்ரொவைடர் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. கம்பெனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா வந்து இந்த ஜாப்புக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ டு ஹேவ் அக்சஸ் டு மொபைல் ஃபோன் ஆல் டைம் ரிலையபிள் ப்ரொவைடர், அதாவது கண்டிப்பாக வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கேண்டிடேட்டின் ஹூ ஆர் யூ பேஸ்டு இன் பிலவ் லொக்கேஷன் சுட் ஒன்லி அப்ளை அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூர் இந்த சைடில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். கோவிடுங்கிறதுனால வந்து இப்போதைக்குன்னு கரண்ட்டாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லியிருக்காங்க.
ஓகே உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுங்கள். கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணணும், அதுக்கும் ஓகே அப்படின்னாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டில் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எனி கிராஜுவேட்னு சொல்லியிருக்காங்க. அதர் தென் எம்பிஏ ஃப்ரெஷர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி, டெக்னிக்கல், கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பேசிக்காக இ-காமர்ஸ் ரிலேட்டடான ரீட்டெயில், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. சேல்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் தான். இண்டஸ்ட்ரி வந்து ரீட்டைல். ஃபங்க்ஷன் ஏரியா வந்து கஸ்டமர் சக்ஸஸ் சர்வீஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஜாப் வந்து ஃபுல் டைம் ஜாப் தான், பெர்மனெண்ட் ஜாப். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீப்ளை மெயில் வந்துச்சு அப்படின்னா எப்போ வந்து இன்டர்வியூ டேட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து சேலரி வந்து பெர் அனுவல் இன்கம் வந்து உங்களுக்கு 2,50,000 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த நௌக்ரி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது வந்து ஜாப் தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து ஹச்ஆர் சைட்லேருந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய நான் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் வேணும், எந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும், எந்த மாதிரி படித்த படிப்புக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ஸை ரீட் பண்ணிவிட்டு ஜாப் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.